28/12/2024 காருண்யா 686 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், 27/12/2020 நிர்மல் 412க்கு நம்ம ஆள் போடு 9-3 கொடுத்துருந்தோம். கீழே அதுக்கு பவர் நம்பர் கொடுத்துருக்கோம். 9 வந்திருக்கு, 8 வந்திருக்குது. சரிங்களா, நம்ம ஆள் போடு 9 கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருந்தோம். 3க்கு பவர் 8, 3 வரும்னு நினச்சோம், 3 வரல, 8. அதேமாதிரி ஏ போடு நமக்கு ஸ்ட்ராங்காக 8 வச்சுருக்குறோம். நேற்று கொடுக்கும்போது இந்த 9 எங்கே வேணாலும் வரலான்னு தான் சொல்லி கொடுத்துருந்தோம். சி போர்டுக்கு 9 வந்திருக்குது. அதேமாரி 98ங்கிற நம்பர் வரணும், அது 89ஆகவும் மாறலாம். அது கரெக்டாக 89ஆக வந்திருக்குது. சரிங்களா, 84 98லாம் கன்ஃபார்ம் நம்பர் வருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 9 திரும்பவும் வரலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. டபுள்ஸும் வரலான்னு பார்த்தோம், ஆனால் டபுள்ஸ் வரல. 8-9ங்கிறது ஏசியில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 8-9 நம்ம ஏசிக்கு வச்சுருக்குறோம். ஊடையில் மட்டும் 0 வந்திருக்குது. சரிங்களா, 0 நம்ம 8-0-5ன்னு கொடுத்துருக்கோம். 5-580ன்னு கொடுத்துருக்குறோம், ஆனால் 9 வந்திருக்குது. 2 நம்பர் இதில் எடுத்திருக்காங்க, அதில் 2 நம்பர் கனெக்ட் பண்ணோம்னா ஓகே. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்தீங்கன்னா 28 காருண்யா கம்பெனி 686. சரிங்களா, நாளைக்கு வந்துட்டு ஆல் போர்டை பொறுத்தவரை 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருக்குறேன். 7க்கு பவர் 2, 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதிலே நீங்கள் 2D செட் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நேற்று கூட நம்ம கொடுக்கும்போது பாருங்கள் 9-8 2D வந்திருக்கா, அந்த மாதிரி வரும். அதனால் உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம அந்த நம்பர் அடிக்கடி கொடுக்குறோம். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்பவும் 8 வரலாம், இல்லைனா 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 5-0 வரணும், நாளைக்கும் 0 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 5 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்ட்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-7ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பர் வரலாம். இந்த 1ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம், பி போர்டுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏ போர்டுக்கு போகுமான்னு தெரியல, ஆனால் பிசி கொஞ்சம் கன்ஃபார்மாக வந்தால் வரலாம் இந்த 1ஆம் நம்பர். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எந்த போர்டுக்கு வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 31, 29, 37, 63, 64, 67, 64, 64, 2 64 கொடுத்துருக்குறேன். அதனால் அது ஒரு 3-6 மாற்றிக்க 6-3 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 64 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்பரு. சரிங்களா, பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அதை வந்துட்டு நாளைக்கு ஒரு 8-0ங்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை 8-0வாக ஆக்கிடலாம். சரிங்களா, 8-0 ஒன்று வச்சுக்குவோம், எதுக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா 8-0ங்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆனால் ரொட்டேட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக 31 வச்சிங்கன்னா 13 வைங்க, 29 எடுத்திங்கன்னா 92 வைங்க, 37 எடுத்திங்கன்னா 73 வைங்க. அது எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா, அதுக்காகத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்த நம்பர் ஒத்து வந்தால் அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைங்க. 2Dயை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ்னு வந்து அதிகபட்சமாக எனக்கு 8 வரலாம், இல்லைன்னா 5 வரலாம், 7 வரலாம், 6 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 6 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள்ஸ் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், எதுவுமே வரல. டபுள்ஸும் வரல, சிங்கிள்ஸ் மட்டும் வந்திருக்குது. அதனால் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொடுத்துருக்குறேன், கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பவர் வந்தால் பவர் வைங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்துச்சுன்னா அதோடு சேர்த்து பவரும் வைங்க, அப்போ நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இதில் ஒரு ஃபுல் வின்னிங் கூட வரலாம், வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் பேட்டர்ன் எடுத்துருக்கிறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பிசியாவது ஒர்க் அவுட் ஆகணும். 637, 167, 711, 807, 808, 458, 386, 604. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 8 செட் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம பாக்ஸும் கொடுக்குறோம். நம்ம கொடுத்தது அப்படியே அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்பர்கள் வரலாம், ஆனால் மாறி மாறி உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்றோம். சரிங்களா, உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி உங்களுக்கு கணிப்பில் எப்படி என்ன போர்டு எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். இதிலே 3 டிஜிட்டல் வரலாம், இடம் மாறி வரலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.